வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு வெண்டைக்காய வாங்கிட்டு நல்லா கழுவி, நல்லா ஒரு ஈரம் போக துணியில நல்லா தொடச்சிட்டு, அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெண்டைக்காவா இருந்தா 3ஆ கட் பண்ணிக்கலாம். சின்ன வெண்டைக்காவா இருந்தா 2ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ இத வெர்டிகலா ஒரு கட் பண்ணோம்னா, இந்த மாரி வந்துரும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போறோம். எள்ளும் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா சிவந்த அப்புறம் வேர்க்கடலை அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட தேங்காய். இப்போ 3த்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணால் போதும். இப்போ அந்த பவுட்ரு ஒரு கப்பில் போட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளும் அந்த நம்ம பண்ணை பொடியில் நல்லா கலந்தாப்புல இருக்கணும். கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெண்டைக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ண வேண்டியதான் இந்த பொடியை. இந்த மாதிரி நல்லா நிறைய எடுத்து ஸ்டஃப் பண்ணும்போது தான் வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். நிறைய எண்ணெய் ஊற்றினா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் செவந்தோடனே லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கீழே கீழே வந்து மசாலா உதிராமல் பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ நல்லா திருப்பியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா செவந்திருக்கு பாருங்கள், ஒன்றை போல். அவ்வளோதான். இப்போ நமக்கு வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி.